Hello dear students, how are you? Welcome back science class from 5th standard. In this video season, we are going to learn chapter 12, what if it finishes. ஓகேங்களா, அது முடிந்தால் என்ன? Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. Yes, இந்த டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. ஓகேங்களா? எஸ். ஸோ எ பஸ் ஜேர்னி, பஸ் அப்படி அந்த ஒரு வெஹிக்கல்ஸ் நேம் நம்ம கேட்டோடனே நமக்கு என்ன மைண்டுக்கு வரும் அப்படின்னா பெட்ரோல் டீசல் பற்றி தான் நமக்கு மைண்டுக்கு வரும். யூ நோ தட்? எஸ், உங்களுக்கும் அது மைண்டுக்கு வரும், பெட்ரோல் அண்டு டீசல். எஸ். ஸோ பெட்ரோல், டீசல், மோஸ்ட் ஆஃப்ஸ் இதெல்லாம் வந்து கெரோசின், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். அப்படின்னா அதெல்லாம் என்ன ஆகாது அப்படின்னா ஒன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா ரிமைனிங்ஸ் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஸோ ஓகே மிஸ், சரி ஓகே, எங்கிருந்த மிஸ் நமக்கு டீசல் பெட்ரோலெல்லாம் கிடைக்குது அப்படின்னா 10 மில்லியன்ஸ் 300 மில்லியன் ஆண்டு ஸோ டெட்டான சம் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஸோ இதெல்லாம் அந்த கீழே இந்த மண்ணில் புதையப்பட்டு கடந்து அந்த புதைவு கூட அழுத்தம், அதிகப்படியான ப்ரெஷர், ஹெவி ஹீட், ஸோ இதை நல்லா உள்ளாக்கப்பட்டு தான் 300 மில்லியனு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ட்ரீஸ் எல்லாமே சேர்ந்து கோல் மாறும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேருந்து டீசல், பெட்ரோல் இதெல்லாம் எடுப்போம். ஸோ இவ்வளோ ப்ரிஷியஸ். ஏன்னா அதை ரிட்டன் நம்ம கொண்டு வரதுன்னா இப்போ தீர்ந்து போச்சுன்னா சடனாக நம்மளை என்ன பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ வாங்கிக்கலாம் போயிட்டு, அடுத்த வருஷமே அதை ரெடி பண்ண முடியும்னா அதை ரெடி பண்ண முடியாது. இட் இஸ் நாட் இம்பாசிபிள். அது முடியவே முடியாது. ஸோ ஏன்னா நம்ம 300 வருஷம் கிட்ட 300 மில்லியன் அப்படி அந்த அளவு கிட்ட அது நல்லா என்ன ஆகணும், புதைவு படியணும். அது மேலே நிறைய ப்ரெஷர், அழுத்தம், வெப்பம் நிறைய கொடுக்க தான் அது டீசல் பெட்ரோலாக கன்மையாகும். ஓகேங்களா? சரி, ஓகே மிஸ். சரி, இப்போ நாம் ஏன் அதை பார்க்க போகிறோம், நமக்கு என்ன அந்த லெசன் நம்ம ஏன் அதை கொண்டுட்டு வரோம் அப்படின்னா எஸ் இம்பார்ட்டண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கிராண்ட்ஃபாதர் அவங்களுடைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த வெஹிக்கல்ஸில் ட்ராவல் பண்ணாங்க, புல்லட்ஸ் இல்லையா, மாட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ மாட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது நாட் யூசஸ் ஃபார் ஃபியூல்ஸ், ஃபியூல்ஸ்னால் எரிபொருள்ஸ். வாட்டாது அப்படின்னும் போது டீசல், பெட்ரோல், கெரோசின் இந்த மாதிரி எந்த ஒரு திங்ஸுமே அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்ததால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. என்ன ஸ்டோரி தெரியுங்களா? என் தாத்தா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் நடந்து போனாங்க. என் தாத்தா பாட்டியெல்லாம் வந்து மாட்டு வண்டியில் போனாங்க. நான் வந்து என் அப்பா வந்து வண்டியில் ஸ்கூட்டி, பஸ்ஸில் போகிறாரு. நான் ஏரோப்ளேன், ஹெலிகாப்டரில் போகிறேன் அப்படின்னு ஒரு எஸ் அவங்க சேமித்து வச்சதால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா டீசல் பெட்ரோலானால் நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது ஒன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா ரிட்டன் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை இட் இஸ் நாட் ஃபார் மேட், உருவாக்கவே முடியாது. ஸோ அது வெரி வெரி ப்ரிஷியஸ். ஸோ எதுக்கு சின்னதாக ஒரு விஷயம், இந்த கடைக்கு போய்ட்டோம் அப்படின்னா கூட நம்ம சடனாக என்ன பண்ணுறது, பைக். ஸோ அந்த ஒரு எந்த ஒரு கான்செப்டுமே நம்ம மைண்டுக்கு வர்றதில்ல. அது வந்து தீர்ந்து போயிடுமே, ரிட்டன் நம்ம வந்து அதை மணி பே பண்ணி வாங்குகிறோம். ஸோ மணி பே பண்ணால் கூட சும்மா என்ன ஒரு 1 லிட்டரே ஹவு மணி 95 கிட்ட இருக்குது இல்லையா. பட் அதான் நம்ம யாருமே அதை கன்சிடர் பண்ணிக்கிறதே கிடையாது. பட் அப்படி இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் கிடையாது, மறுபடியும் இதை கொண்டு வர முடியாது. நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்
ஓகே, ஐ மீன் தீர்ந்து போகக்கூடிய வளங்கள். தீர்ந்து போகாத வளங்கள் என்னென்ன மிஸ் அப்படின்னா சன்லைட்டு. ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்மக்கிட்ட கொடுத்துட்டே இருக்கும். சன்லைட் அண்ட் சாண்ட் அண்ட் ஏர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்து போகவே போகாது. ஸோ நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்டு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? எஸ். பட் ஆனால் இது தீர்ந்து போயிடுச்சா நம்மளால் ஒன்ஸ் வாங்கவே முடியாதுன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, வாங்க லெசனுக்குள்ள போகலாமா? எஸ். ஏ பஸ் ஜேர்னி. ஸோ நம்ம பஸ்ஸில் ஜேர்னி பண்ணியிருக்கீங்களா? எஸ். பயணம் செஞ்சுருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், விண்டோ சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம். சரி, டுடே வி வேர் கோயிங் ஆன் எ ஸ்கூல் ட்ரிப் டு Adlaj Stable, about 18 km from Ahmedabad. We began counting the vehicles on the road. Some of us counted the bicycles, others counted the buses, cars and motorcycles. Abraham, who was counting bicycle, soon got bored. There were hardly any bicycles on this highway. See, the driver suddenly braked at the red light. It was a big crossing and we would see the traffic linked upon all sides. Yes. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா சடனாக டிராஃபிக். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னாலே ஸ்கூல் வேன்லேருந்து நம்ம ஹவுஸ்லேருந்து யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கல்ஸ், ஸ்கூட்டி, எனி அதர் கார், வாட் எவர் வெஹிக்கல்ஸ், சைக்கிள்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் see the figure. இந்த ஃபிகரில் மோஸ்ட் ஆஃப் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல்ஸ். நம்ம ஹவுஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கேஸ், ஸோ அதுவும் என்ன தான் ஃபியூல்ஸ் தான், எரிவாயு தான். ஸோ அதுவும் என்ன ஆகும், சடனாக ஃபினிஷஸ் தீர்ந்து போயிடும். எஸ், பார்த்த உடனே சடனாக டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, பிரேக் போட்டார். பிரேக் போட் பண்ண செம்மையாக என்னாச்சாங்க டிராஃபிக். honk the road of loud horns. எஸ், ஸோ கம்முன்னே இருக்க மாட்டோம், நம்ம சும்மா என்ன பண்ணிகிட்டே இருப்போம், அந்த ஹாரன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒன்ஸ் வெஹிக்கல்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் கொஞ்சம் போனால் தான் நம்ம பேக்கில் இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் வந்து மூவ் ஆக முடியும். பட் அதை யாரும் பார்க்க மாட்டோம். அந்த ஹாரன்ஸ் அண்ட் ஸ்மோக் கம்மிங் அவுட் ஆஃப் த வெஹிக்கல்ஸ். எஸ், இதில் என்னென்னா இம்பார்ட்டன்ட் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம், ஓகே தப்பு இல்லை. ஸோ அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டில் பிரதர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பைக்கே அவங்களுக்கு என்ன போதும். ஸோ அதிலே அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம், காலேஜுக்கு போய்க்கலாம், வேலைக்கும் போய்க்கலாம். பட் அவனுக்கு வேணும் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹவுஸில் 2 வெஹிக்கல்ஸுக்கு வேலையே கிடையாது. ஸோ அப்படி நம்ம வாங்குறதுனால அங்கே மோஸ்ட் ஆஃப் அந்த ஹாரன் சவுண்டு, ஸோ உங்களுக்கு பொல்யூஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். 4 மேஜர் பொல்யூஷன்ஸ்: ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன். எஸ், அந்த 4 பொல்யூஷன்ஸில் இந்த வெஹிக்கல்ஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறதுனாலையும், டிராஃபிக் ஜாமில் என்ஜினை நம்ம ஆஃப் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா கம்மிங் அவுட் ஆஃப் த வெஹிக்கல்ஸ். என்னென்ன ஹாரன்ஸ் அடிச்சுட்டே இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. ஹாரன்ஸ் அடிக்கடிக்காங்க என்ன ஆகும், சவுண்ட் பொல்யூஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்மோக் ஹெவியாக என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ஐ மீன் இதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக் நேம் என்ன அப்படின்னா
கார்பன் மோனாக்சைடு. எஸ், கார்பன் டை ஆக்சைடு கீழே 2 போட்டாக்கா அது டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு நாம் பிரித் அவுட் பண்ணுறது தான் கார்பன் டை ஆக்சைடு, பிரித் இன் ஆக்சிஜன். ஓகேயா? பட் இங்கே நமக்கு எவாப்ரேட் ரிமூவ் ஆகக்கூடிய ஆக்சிஜன் என்னென்னா கார்பன் மோனாக்சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக என்ன இருக்காது, எரியாமல் வரக்கூடிய வாயு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. ஸோ இது வரதுனால ஏர் என்னாகும், பொல்யூஷன் ஆகும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே அதை ஏர் கூட மிங்கிள் ஆகிடும். ஸோ நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது எல்லா கேஸஸுமே நமக்குள்ளே போகும். ஸோ இன் பிட்வீன் நம்ம லங்ஸில் போயிட்டு தான் ரிட்டன் வெளில வரும். ஸோ அப்படி போகும்போது நம்ம லங்ஸையே அஃபெக்ட் பண்ணும். ஓகேயா? இது ஒன்று. நெக்ஸ்ட்டு சவுண்ட் பொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ஸோ அந்த டிராஃபிக்கில் நிற்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம என்ஜின் ஆஃப் பண்ணி வச்சாலே இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. மோஸ்ட் ஆஃப் இந்த டீசல் பெட்ரோலாவது என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். எஸ், மேபி தட் இட்ஸ் பை அ லிட்டில் பாய் இன் எ ரிக்ஷா. எஸ், ஒரு லிட்டில் பாய் ரிக்ஷா வந்துட்டுருக்கு. வாஸ் கட் டூ மச், ஐ ஸ்மெல்ட் சம்திங் familiar. I remember this smell. It came from Baba's tractor in the village. பின்னாடியே டிராக்டரும் வந்துட்டுருக்கு. ஓகேயா? சி அந்த பெட்ரோல் பம்ப் அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம பிஃபோர் பார்த்தது டாப்பிக்கில் பார்த்தது பஸ் ஜேர்னி. ஒரு ஒன் பிளேசஸ்னால் அதர் ஒன் பிளேசஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே இன் பிட்வீன் கேப்புக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போது நம்ம பஸ் ஜர்னி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வரப்போகிறது அந்த பெட்ரோல் பம்ப். எஸ், பெட்ரோல் பம்ப். சி இங்கே பாருங்கள். ஆஃப்டர் சம் டைம் அவர் பஸ் ஸ்டாப்டு அட் எ பெட்ரோல் பம்ப். there was a long queue. இப்போ பாருங்கள், க்யூ பாருங்கள், லாங்காக இருக்குது. It seemed as if we would have a long wait. We all got down from the bus and started looking around the petrol pump. We saw many large boats and posters. Yes, என்ன அப்படின்னா ஒரு சின்ன அந்த டிராஃபிக்கில் என்ஜினை ஆஃப் பண்ண மாட்டோம். ஸோ அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணிட வேண்டியது, ரெட் லைட் போட்டாலும் நம்ம நிற்கிறது கிடையாது இல்லையா? அந்த டிராஃபிக்கு ரெட் லைட், க்ரீன் லைட், எல்லோ லைட். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரியுமா? ரெட் லைட் போட்டால் அப்படின்னா ஸ்டாப், நிறுத்தணும்னு அர்த்தம். ஓகேங்களா? க்ரீன் போட்டால் கோ, போகணும்னு அர்த்தம். எல்லோ லைட் உனக்கு போட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் வெயிட்னு அர்த்தம். ஓகே? பட் ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அங்கே தானே வருது இங்கே என்னன்னு சொல்லிட்டு சடனாக ரூல்ஸை கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்காமல் ட்ராவல் பண்ண வேண்டியது. ஸோ அப்படி போகிறதுனால மோஸ்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட் ஆகும். ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய நம்பர் 1 ஸ்டேட் எதுன்னு பார்த்தா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? Okay students, remaining we will see later also. Don't forget to learn the lesson topic. Thank you students. Thank you to all. Happy learning. Thank you.